கோவை சூலூரில் பெண்ணிடம் நகை பறிக்கப்பட்டது. 3 பேர் கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கி அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே சுகந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியத்தின் மனைவி மேரி ஜூலியானா பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த வியாழக்கிழமை சிகரெட் வாங்குவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மேரி ஜூலியானாவை சுத்தியால் தாக்கி அவரிடமிருந்து 4 பவுன் தங்க நகைகளை பறித்து சென்றனர். இதில் படுகாயமடைந்த மேரி ஜூலியானா கோவை அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் மேற்பார்வையில் சூலூர் இன்ஸ்பெக்டர் செல்வராகவன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையை மேற்கொள்ளப்பட்டது. தனிப்படையினரின் தீவிர விசாரணையில் கரூர் மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் தற்போது ஆந்திராவின் ஹைதராபாத்தில் வசிப்பவர் மற்றும் பீகார் மாநிலம் சுபாவின் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார், சாணி ஆகியோர் சூலூர் ராசிபாளையம் பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு முக்கிய குற்றவாளியையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இவர்கள் சூலூரில் பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக மேலும் யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா அல்லது வேறு குற்ற சதி திட்டங்கள் உள்ளனவா என்பது குறித்து ரகசிய விசாரணையும் நடைபெற்று வருகிறது. 3 குற்றவாளிகளையும் தீவிர விசாரணைக்கு பின்னர் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.